அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசி அன்பர்களுக்கு 2 ராகு, சூரியன், செவ்வாய், புதன் இணைவு. 3ஆம் இடமாகிய தைரியம் முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன், சனி. 7.5 சனி தங்களை விட்டு விலகிவிட்டது. இனிமேல் நன்மைகள் நடைபெறும். இதுவரை பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் அனைத்தும் விலகும். 6ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். அஸ்தமத்தில் கேது பகவான் இருக்கிறார். சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதால் ஆடைகள், ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். தாங்கள் மனதில் நினைத்த பல காரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் உண்டாகும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சில சமயங்களில் உடலில் சோர்வு, முதுகு வலி, மூட்டு வலி பிரச்சனைகள் அதிகரிக்கும். சில திடீர் ஏற்பாடுகளால் செலவுகள் அதிகரிக்கும். 8க்கு உரிய சூரியன் தன குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்களில் கவனம் தேவை. பேச்சில் கவனம் தேவை. பேசுகின்ற பேச்சில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். எப்படியோ இதுவரை பாடாய்படுத்திய 7.5 சனி முடிந்துவிட்டது. ஒரு வகையில் நன்மை. உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறும். அனாவசிய செலவுகள் அனைத்தும் குறைந்து கொண்டே வரும். திருமண முயற்சிகளில் தொடர்ந்து தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் தற்போது அனைத்தும் விலகி சுபகாரியம் நடைபெறும். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கலைத்துறை சம்பந்தமாக அயல் மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் அதிகரிக்கும். அரசியல் துறையை பொறுத்தவரை மக்களிடையே புகழ், செல்வாக்கு பெருகும். தேர்தலில் நிற்கலாம். எளிதாக ஜெயிப்பீர்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.